சமத்துவத்தையும் போதித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கு மிகப்பெரிய ஒரு அவலநிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு சின்ன சம்பவங்கள் நடந்தால் கூட, ஒரு சாதி கலவரமாக இருக்கட்டும், ஒரு மத கலவரமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் உடனடியாக தீர்வு காணக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசானது, ஆனால் ஆசிரியர்களுக்கு மட்டும் இன்னும் செவி கொடுக்காமல் இருக்கிறது என்று நினைக்கும் போது வருத்தமாக இருக்கிறது. இன்னொரு எனக்குள் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு என்னன்னா, நாங்கள் தேர்வில் வெற்றி பெற்று விட்டோம், ஆனால் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஆசிரியர் சங்கமானது கூட எங்களுக்கு குரல் கொடுக்கவில்லையே என்று நினைக்கும் போது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. இந்த சமூகத்திலே இரண்டு கண்களாக இரண்டு துறையை நான் பார்க்கிறேன். ஒன்று காவல்துறை, இன்னொன்று ஆசிரியர் துறை. இந்த இரண்டு துறையுமே குற்றங்கள் நடக்காமல் பாதுகாக்கக்கூடிய துறையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த காவல்துறையாக இருக்கட்டும், இந்த ஆசிரியர் துறையிலே நாங்கள் பெருமையாக வந்து இந்த மாணவர்களுக்கு நாங்கள் நல்ல ஒழுக்கத்தையும் நீதியையும் கற்பிக்க வேண்டும் என்று 10 வருடங்களாக காத்திருந்து நாங்கள் போராடி எழுதி நாங்கள் அந்த ஒன்னே ஒன்று மட்டும் நான் பதிவு செஞ்சுக்கிறேன். இந்த வினாத்தாள் எடுத்தாங்களே, ஐயோ சாமி, 10 வருடமா நான் படிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 100 புத்தகத்தை படிச்சிருக்கேன். பார்த்த 6வது புத்தகத்துல இருந்து 12வது புத்தகத்தை திரும்ப படிச்சிருக்கேன். அதுல இருந்து ஒரு கேள்வி கூட வரல. அதுல இருந்து ஒரு கேள்வி கூட வரல. என்ன இலக்கியம், எத்தனை எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை எல்லாம் வாங்கி 4000 ரூபாய் பரட்ட முடியல. திடீர்னு புது புத்தகம்ட்டாங்க. அந்த ஆதர் எழுதின புத்தகத்தை வாங்கி படிக்கணும்ட்டாங்க. 5000 ரூபாய கடன் வாங்கி கொண்டு, உண்மையிலே சொல்றேன் சார், தேனிலிருந்து வரும் நான் 5000 ரூபாய கடன் வாங்கி கொண்டு மீனாட்சி அம்மன் கோயில் சுத்தி ஒவ்வொரு இடமா அலையிறேன். சார், அந்த ஆதர் புத்தகம் கிடைக்குமா, இந்த ஆசிரியர் புத்தகம் கிடைக்குமா, அது இன்னும் அச்சடிக்கவே இல்லையே, அதுக்குள்ள எப்படி சிலபஸா விட்டாங்க சார். எனக்கு கடையில புத்தகமே கிடைக்கல. என்னடா அதுல மீதி பாதி புத்தகத்தை வாங்கி படிக்கும்படியும் மாதம் போயிருச்சு. ஒரே நிமிஷம், மாதம் போயிருச்சு. பதட்டம். பேனாவை பிடித்தா அந்த வட்டத்தை இப்படி கோலம் போட முடியல. இப்படி கோலம் போட முடியல சார், கை நடுங்குது. ஏன் பக்கத்துல இதை காட்டி ஒண்ணு ஏன் நடுக்கு சொல்றேன், என் மாமியா ஞாயிற்றுக்கிழமை கூட என்ன வேலைக்கு விளையாட்டு இருக்கு. பரீட்சையில எல்லா சிந்தனையும் வருது. மாமியா ஒரு பக்கம், மனைவி என்னங்க இந்த முறையாச்சும் நீங்க தேர்வுல ஜெயிச்சிருவீங்களா, 2 பேரும் அப்படியே ஓடிட்டு இருக்கு பின்னாடி. இதுல அந்த கேள்வியை நான் பார்த்தேன், கடவுளே, முதல் கல்வியில டக் அவுட். ஜெவனா கேள்வி எடுத்தியா, என்னடா நம்ம முட்ட படிச்சிருக்கோம், போகும்போது 150க்கு 150 எடுத்து விடுவேன், அப்படிதான் போனேன் உள்ள. ஆனா கேள்வியை வாங்கிட்டு இப்படி திரும்பி பார்த்தேன், ஆர்வமா எல்லாரும் பார்த்துட்டு இருந்தா, ஒருவேளை நம்ம தான் சரியா தெரியலையோ அப்படி நினைச்சிட்டு கையில புள்ளிய வச்சா மேம பாக்குறேன். சார் என்ன செய்றீங்க, கொஸ்டின்லாம் குறிக்க கூடாது. ஏமா ஓயமா சீட்லயே குறிக்க முடியல, இதுல எப்படி நம்ம கொஸ்டின்ல குறிக்க முடியும்? அப்புறம் கடவுள இருக்கா, காளியாத்தா, மாரியாத்தா, மீனாட்சி அம்மா எல்லாத்தையும் கும்பிட்டு, சார் 10 வருடமா படிச்சிருக்கேன் சார். இங்க இருக்கிறவங்க பூரா இங்க இருங்க 30+, 40+, 50+. இந்த திராவிட மாடல் அரசு எதிர்பார்க்கறது 60+. ஏன்னா அப்படியே அமைச்சு விட்டுலாம். அப்பாயின்மெண்ட் வாங்குறியா, அப்படியே பாரு, இதை உனக்கு வழி. கடைசி வரைக்கும் கவர்மெண்ட் காசை கூட சம்பாதிச்சு கொஞ்சமாச்சு தின்னுபடலான்னு பார்த்தா முடியலையா சாமி. கலைஞரே, உங்களுடைய மகனுடைய ஆட்சியை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப பெருமைப்படுறேன் சார். கொஞ்சம் கண்ணை காட்டுங்க சார். நாங்க பூரா ஆட்சியர் சார். ஆனா ஐயா, உலகத்திலே ஒரே மொழி பிடிக்காது. அது என்ன மொழி? கர்த்தரே எங்களை பூரா காப்பாத்து. நன்றி, வணக்கம். அனைத்து ஆசிரியர்
ஆசிரியருக்கும் வணக்கம். ஐயா ரொம்ப எமோஷனலாக பேசினாரு. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேசுகிறோம், எதிர்பார்த்தேன், யாரும் பேசல. உச்சபட்ச அவல நிலை இதில் என்னன்னா, எங்களோட தேர்வு எழுதின ஆதிதிராவிட நலத்துறைகளை பார்த்தோன்னா போஸ்டிங்கை போட்டு அவங்க 3 மாதம்